இல்லை அமாவாசைன்னு சொல்கிறது என்னென்னா, அமாவாசைன்றது இருட்டு தானே. இந்த ஆட்சி அது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இண்டிகேட் பண்ணுறது. ஓகே, அதுதான் என்னுடைய இன்ஃபரன்ஸ், என்னுடைய யூகம் அப்படி தான் இருக்கும். சரி, மாதக்கணக்குன்னு சிவசங்கரி சொன்னாங்க. பட் பௌர்ணமினா ஒரு வெளிச்சமான ஒரு விஷயம், அமாவாசைனா இருட்டான ஒரு விஷயம். இந்த ஆட்சி இருட்டாக இருக்குது, இந்த ஆட்சியில் ஒன்றுமே வெளிச்சமே கிடையாது, மக்களுக்கு நல்லதே நடக்கலை அப்படின்ற ஆங்கிளில் அவர் போகிறாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சரி, அதுதான் அவருடைய பார்வையாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். அவருக்கு அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார் தெரியல, நான் இப்போ சொல்கிற அர்த்தத்தை அவர் ஏற்றுப்பாரான்னு தெரியாது. நான் என்னோடய யூகத்திலேருந்து சொல்கிறேன். நான் ஜேர்னலிஸ்ட்டாக நான் இதை அப்படி தான் பார்க்குறேன். அமாவாசைனா ஒரு இருட்டான ஆட்சி நடக்குது அப்படின்ற அர்த்தத்தில் தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். பட் அது ஓகே, அவரோட தொண்டர்களை நம்பிக்கை ஊட்டுறதுக்காக சொல்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். பட் வாட் இஸ் தி ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது நாட்டில், அது பார்க்கணும் இல்லையா? முதல்ல ப்ராக்டிக்கலாக நீங்கள் அந்த 13 அமாவாசைக்கு பிறகு நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கான அந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்களான்றத உங்களுக்குள்ளேயே நீங்கள் உள் பரிசோதனை ஒன்று பண்ணிக்கணும்ல. ஒன்று உங்கள் கட்சி பலமாக இருக்கணும், இல்லை நீங்கள் அமைக்கிற கூட்டணி பலமாக இருக்கணும். உங்கள் கட்சி இப்போ பலமாக இருக்கா இல்லையான்றது பார்லிமெண்ட் தேர்தலில் தெரிஞ்சு போச்சு. அது பலமாக இல்லைன்றதை நம்ம உணர்கிறோம். அதை பலப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் எதிரிகள் யார்? உங்கள் எதிரிகள் யாருன்னா அது நீங்கள் உங்களை விட்டு போனவங்கள தான் உங்கள் எதிரிகளாக கருதுறீங்க. நீங்கள் அந்த எதிரிகளை நீங்கள் உள்ளே சேர்க்க போகிறீங்களா சேர்க்க மாட்டீங்களான்றது உங்கள் இஷ்டம். அது அப்புறம் நீங்கள் அதற்கு பின்னால் நீங்கள் வலிமையாக இருக்கீங்களான்றது மக்கள் தீர்மானிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வலிமையாக இருக்கீங்களான்னா நீங்கள் வலிமையாக இல்லைன்றது தான் பார்லிமெண்ட் தேர்தல் நமக்கு சொன்ன விஷயம். நீங்கள் வலுவான கூட்டணி அமைப்பீங்களான்னா இன்றைக்கி உங்ககிட்ட எந்த கூட்டணியும் கிடையாது. தேமுதிக உங்ககிட்ட இருந்த கூட்டணி போயிடுது, நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான கூட்டணி ஏதாவது வருதான்னா இதுவரையும் நமக்கு அதுக்கு ஏற்றபடி இன்னும் 10 மாதம் இருக்குது, என்ன வேணால் நடக்கலாம். இன்னைக்கு நிலைமையில திமுக வலுவான கூட்டணியோடு இருக்கு. அது இல்ல அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய த்ரெட்டோ அல்லது நீங்க சொல்ற மாதிரி பொலிட்டிக்கலாவோ இன்டர்னலாவோ இருக்கக்கூடிய த்ரெட்டை திரு எடப்பாடி பழனிசாமி அறியாமல் இல்ல. நேற்றைய பொதுக்கூட்டத்தில் கூட அதை சொல்றாருல்ல, எதிரிகள் நம்முடைய கட்சியை அழிக்க நினைக்கிறார்கள், அந்த சூழ்ச்சி ஒன்று நடக்குது, அதை நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து முறியடிப்போம், எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப எல்லாம் தெரிந்திருக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம். இல்லை, எதிரிகள் அவர் சொல்கிற எதிரிகள் அழிக்க நினைக்கிறாங்களா இல்லை அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வரதுக்கு உதவி பண்ண நினைக்கிறாங்களான்னு அவருக்கு யூகிக்கணும்ல. கரெக்டாக ஓகே, அவங்களும் எம்ஜிஆருடைய ஃபாலோவர்ஸ் தானே சார், அவங்களும் ஜெயலலிதா வழியில் வந்தவங்க தானே சார். எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போதே அதிமுகவில் எத்தனை பேர் அவங்கள எடுத்து போர்க்கொடி தூக்கினாங்க. அப்படி போர்க்கொடி தூக்கினவங்களும் சேர்த்து அரவணைச்சு தானே கட்சியை எம்ஜிஆரும் ஜெயலலிதா வளர்த்து கொண்டு போனாங்க. உங்ககிட்ட என்ன கூட்டணி இருக்குது? 1996 4 இடங்கள் வாங்கின அதிமுக 2001 மீண்டும் எப்படி ஆட்சிக்கு வந்தது? ஜெயலலிதாவோட கூட்டணி